بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு சமூகம், அல்லாஹ்வை நம்பிய ஒரு சமூகம். நாங்கள் பாவங்கள் புரிகின்ற போது இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகின்ற போது எங்களுடைய ஈமானை விட நாங்கள் செய்கின்ற நன்மையை விட பாவத்தின் கனதி அதிகரிக்கிற போது அல்லாஹு தாலா ஈமான் கொண்டதற்காக, முஸ்லிம் என்பதற்காக அல்லாஹு தாலா எங்களை அவனுடைய ஒட்டுமொத்த அருள்களையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு இயல்பாக வழங்கி கொண்டிருக்க மாட்டான். அல்லாஹ் எங்களையும் தண்டிப்பான், உலகத்திலே தண்டிப்பான். உலகத்திலே அல்லாஹ்வுடைய கேள்விக்குட்படுத்தப்படுவோம். அல்லாஹ் எங்களிலே அவன் காண விரும்புகிறான். இந்த இஸ்லாமிய சமூகம், ஒரு சமூகத்திலே முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் என்றால் அந்த சமூகத்துக்கு அந்த முஸ்லீம்களால் அருள் கிடைக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு அந்த முஸ்லீம்களால் அருள் கிடைக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற நன்மைகளால் அந்த நாட்டுக்கே அருள் கிடைக்க வேண்டும். அந்த நாடு சுபீட்சம் பெற வேண்டும். அவர்களுடைய தொழுகையால், நோன்பால், இதர வணக்கங்களால், அவர்கள் செய்கின்ற நல்ல பணிகளால் அந்த நாட்டுக்கு அருள் கிடைக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா விரும்புகிறான். ஆனால் இன்று அல்லாஹ்வை ஏற்ற ஒரு சமூகம், அல்லாஹ்வை நம்பிய ஒரு சமூகம், அல்லாஹ்வின் வேதத்தை வழிகாட்டலாக கையிலே வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம், இந்த சமூகத்திலே நாங்கள் இந்த சமூகம் எல்லா வகையான நபிமார்களுடைய காலத்திலே மொத்தமாக காணப்பட்ட பாவ செயல்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே மலிந்து காணப்படுகிறது. தனி மனிதர்கள் பாவத்திலே அதிகமாக ஈடுபடுகிறார்கள். நாங்கள் சமூக அமைப்பிலும் இன்று பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். சமூக அமைப்பு என்று நான் சொல்வது, நாங்கள் பல்வேறு பாவ செயல்கள் குறித்து இந்த சமூகத்திலே அலட்சியமாக இருக்கிறோம், கண்டு கொண்டிருக்கிறோம். வெளிப்படையாக அவற்றுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவற்றை நிறுத்துவதற்காக, தடுப்பதற்காக சமூக அமைப்பில், சமூக மட்டத்தில் நாங்கள் எத்தகைய முயற்சியையும் செய்யவில்லை. ஒரு கப்பலிலே பயணிக்கின்ற ஒரு சாரார் ஹதீஸ்லே அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு அழகான உதாரணத்தை காட்டினார்கள். மேலிடிப்பவர்கள், கீழிடிப்பவர்கள் தண்ணீர் தேவைப்பட்டு அந்த கப்பலிலே ஒரு ஓட்டையை போடுகின்ற போது மேலிடிப்பவர்கள் அதனை அறிந்து அவர்களுடைய தேவையை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று பராமுகமாக இருப்பார்கள் என்றால் அத்தனை பேரும் அழிந்து நாசமாகி விடுவார்கள். எனவே ஒரு சமூகத்திலே பாவச் செயல்கள் மெல்ல 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 அதிகரித்து அந்த சமூகத்தை பாதிக்கும். அந்த சமூகத்தை இந்த உலகத்திலே மிக வெகுவாக பாதிக்கும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் இவற்றிலே மிக அலட்சியமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கடமைகளிலே தொழுகை, நோன்பு, ஜகாத், இதர எங்களுடைய நன்மையான பெற்றோருக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், இதர சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், இப்படி ஒரு முஸ்லிம் அன்றாட வாழ்க்கையிலே அவன் செய்ய வேண்டிய நன்மைகள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த நன்மைகளில் ஒரு புறம் தொழாமல் இருக்கிறான், நோன்பு பிடிக்காமல் இருக்கிறான், இதர கடமைகளை செய்யாமல் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுகின்ற ஒரு நிலை. இத்தகைய நிலையை தாண்டி அவன் தொழாத ஒரு மனிதன், நோன்பு பிடிக்காத ஒரு மனிதன், இன்னொரு இதர மனிதர்களுடைய ஹக்குகளிலே பல்வேறு அநியாயங்களை செய்கின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் பெரும் பாவங்கள் என்று சொல்லப்பட்ட பெரும் பாவங்களை பகிரங்கமாக செய்கிறான். இப்படி ஒரு சூழல் ஒரு சமூகத்திலே உருவாகின்ற போது அந்த சமூகத்திலே பாவத்தின் கனதி அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த சமூகத்திலே பாவத்தின் அந்த கனதி அதிகரிக்கிறது. எனவே நாங்கள் நினைக்கக்கூடாது
இந்த சமூகத்திலே அல்லாஹு தஆலா எத்தகைய பார்வையில் இந்த சமூகத்திலே அல்லாஹு தஆலாவுடைய பார்வை எங்களுக்கு மிக குர்ஆனின் ஊடாக ஹதீஸின் ஊடாக பல்வேறு படிப்பினையான சம்பவங்கள் எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை பார்க்கின்ற அவனுடைய அந்த பார்வையை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. உஹது யுத்தத்திலே எங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டது. அல்லாஹுடைய ஒரு கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டது. குறித்த இடத்திலே பொறுப்பாக்கப்பட்ட சிலர்கள் கனிமத்து பொருட்களை பெறுவதற்காக அவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்கிறார்கள். ஆனால் அந்த உஹதிலே தோல்வி, மொத்த தோல்வியும் மொத்த அல்லாஹுடைய தூதரின் தலைமையிலே அல்லாஹுடைய தூதரிலே தலைமையில் மொத்த சஹாபாக்கள் சமூகத்துக்கும் அந்த தோல்வி ஏற்படுகிறது. அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட மொத்த அந்த சஹாபா சமூகத்துக்கும் அந்த தோல்வி ஏற்படுகிறது. எனவே சமூகத்திலே ஆங்காங்கே தனி மனிதர்கள் செய்கின்ற குறைகள், அநியாயங்கள், அனாச்சாரங்கள் அந்த சமூகத்தை பாதிக்கிறது. இது குர்ஆன் சுன்னாவுடைய நிழலில் மிக தெளிவாக இந்த உண்மைகள் உணர்த்தப்படுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குத்துபாவுடைய சாராம்சம் சுருக்கம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு எதிர்மறையான மாற்றங்களினால் நாங்கள் இன்று அல்லாஹ்வுடைய பல்வேறு அருள்களை இழந்து கொண்டிருக்கிறோம், மெதுமெதுவாக இழந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அவற்றிலே தனி மனிதர்களாகவும் சமூகங்களாகவும் நிறுவனங்களாகவும் இவற்றுக்கு எதிரான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதிலே நாங்கள் தொடர்ந்தும் பின்வாங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயம் இந்த சமூகத்திலே பல்வேறு அல்லாஹுடைய அருள்களை நாங்கள் தொடர்ந்தும் இழந்து கொண்டிருப்போம், இயல்பு வாழ்க்கையை இழந்து கொண்டிருப்போம். எனவே அது எங்களுடைய சமூக இருப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். இன்று நாங்கள் பல்வேறு இழப்புகளை இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் இத்தகைய சிந்தனையை நாங்கள் மிகச்சரியாக உள்வாங்கி நாங்கள் இந்த சமூகத்திலே பல்வேறு நன்மைகளை அதிகரிக்க வேண்டும். சமூக முன்னேற்றத்துக்கான பல்வேறு செயற்பாடுகளிலே நாங்கள் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹுடைய அவனுக்குரிய கடமைகளிலே ஹக்குகளிலே மிகச்சரியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். இதன் ஊடாக நாங்கள் சமூகமாக அல்லாஹுடைய அத்தனை அருள்களையும் மிகச்சரியாக அனுபவிக்கின்ற நிலைமையை எங்களுக்கு மத்தியிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய சிறப்பான பாக்கியங்களை தந்தருள்வானாக. நாங்கள் சமூகமாக, உணர்வுள்ள ஒரு சமூகமாக இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவுடைய அனைத்து கடமைகளை மிகச்சரியாக பேணி அல்லாஹுடைய எல்லா அருள்களையும் சிறப்பாக அனுபவிக்கின்ற ஒரு சமூக சூழலை அல்லாஹு தாலா எங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.